சாபம் கொடுத்த முனிவர். 50 வருடங்கள் மழை பெய்யாத கிராமம். ஆனால் ஒரே ஒருவரின் முயற்சி வானத்தையே மாற்றியது. என்ன தெரியுமா? இதுதான் நாம இப்போ கேட்க போற கதை. காற்றே வீசாத அமைதியான ஒரு அழகிய கிராமத்துல ஒரு நாள் ஒரு முனிவர் வந்தாரு. ஊருக்கு மத்தியில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் அவர் அமர்ந்திருந்தார். ஆனால் அந்த ஊரில் இருந்த யாருமே அவரை கண்டுகொள்ளவில்லை. அவர் ஒரு முனிவர் அல்லவா? அதனை பெரும் அவமதிப்பாக கருதி கோபத்தில் சாபமிட்டார் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழை பெய்யாது, வானமே பொய்த்துவிடும் என்று கூறி தனது கனத்த குரலில் சாபமிட்டார். இந்த சாபம் பற்றி கேள்விப்பட்ட கிராம மக்கள் அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டனர். சாபத்திற்கு விமோச்சனமே கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவருமே கவலையுடன் தலையை குனிந்தனர். மரத்தின் மேலிருந்து இதனை கவனித்துக் கொண்டிருந்தான் பரந்தாமன். இந்த பரந்தாமன் யார் எனில் அவன் சங்கினை எடுத்து ஊதினால் மழை வரும் என்பது அந்த ஊர் மக்களின் நம்பிக்கை. எனவே அவன் தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்தே விட்டான். ஏனென்றால் 50 வருடங்கள் மழை வராது எனில் சங்கு ஊத வேண்டிய அவசியம் இருக்காதல்லவா? அதனால்தான். இருப்பினும் அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை எடுத்துக்கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவனை அனைவரும் பரிதாகமாகவே பார்த்தனர். மழையே பெய்யாது எனும்போது இவன் மட்டும் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்று வருத்தம் அவர்களுக்கு. ஆக அனைவரும் அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனுடைய பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். அவனும் சிரித்து கொண்டே சொன்னான், 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கும் தெரியும். ஆனால் உங்களைப் போலவே நானும் உழுதிடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்று எனக்கு தெரியாமலே மறந்து போய்விடும். அதனால்தான் தினமும் ஒரு முறையாவது உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். அந்த ஒரு வார்த்தை மரத்தின் மேலிருந்த பரந்தாமனுக்கும் கேட்டது. அந்த வார்த்தை பரந்தாமனின் மனதையே உலுக்கியது. ஆக 50 வருடம் சங்கு ஊதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்றே மறந்து போய்விடுமே என்று அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். ஆக சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். அந்த ஒளி முழங்கியவுடனே ஆகாயத்தில் இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது. நம்பிக்கை ஜெயித்து விட்டது. அந்த ஊரின் நம்பிக்கை வெற்றி பெற்ற நாள் அதுவே. எனவே இந்த கதை கூறும் உண்மை என்னவெனில், சாபத்தை கூட மாற்றியது ஒரு தனி மனிதனின் முயற்சி. நம்பிக்கையும் செயலும் ஒன்று சேர்ந்தால் வானமே வளைந்து கொடுக்கும். ஆக திருவள்ளுவர் கூட அழகாக விவரித்துள்ளார், தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். நன்றி நண்பர்களே, மற்றொரு கதையில் சந்திப்போம்.